ஏ மீனாட்சி சூப்பர்ல. மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் பண்ணிட்டாங்க. அரசாளக்கூடிய மீனாட்சி. பொதுவாகவே கல்யாணன்றது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு லைஃப்ல. மதுரை மட்டும்தான் கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி அழகு பார்த்த ஒரு அரசாளக்கூடிய மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இன்னைக்கு நடக்க இருக்கு. கிழக்கு கோபுரம் கிட்ட நம்ம இருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க. ஸோ பாஸ் வந்து முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஆன்லைன் மூலயமா பாஸ் வாங்கணும். அப்படி பாஸ் வாங்க முடியாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி வீதியில் வந்து உட்காந்து கரெக்டாக இங்கே எல்இடி இருக்கும். அந்த எல்இடி மூலயமா திருமணத்தை பார்த்துட்டு அவங்களுமே தாலியை பிடிச்சி மாற்றிப்பாங்க. எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஒரு நாள் அவ்வளோ விசேஷமான நாள். எல்லாருக்குமே மீனாட்சி அம்மன் வந்து அவங்க வீட்டு பொண்ணு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டு கல்யாணமாக தான் இதை பார்ப்பாங்க. மீனாட்சி சொக்கநாதருடைய திருக்கல்யாணம் இது. கோலாகலமான வைபவமாக இது அமைஞ்சிருக்கு. எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம இருக்கிறது ஒரு கோபுரம், இந்த மாதிரி பல கோபுரம், அதாவது ஈஸ்ட்டு நார்த்து வெஸ்ட்டுன்னு எல்லா கோபுரத்தையும் சுற்றி இந்த மாதிரி தான் மக்கள் வந்து வெயிட் பண்ணுவாங்க திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக. எல்லாரும் இந்த மாதிரி மாங்கல்யத்தை பிரித்து மாற்றுற வழக்கம் இருக்கும். பாருங்க, கயிறில் வந்து இந்த மாதிரி மாங்கல்யத்தை மாற்றுவாங்க. இது வந்து திருக்கல்யாணத்தில் நடக்கிற விசேஷமான ஒரு நிகழ்வு. ஸோ இப்படி பண்ணும்போது தாலி பாக்கியம் அவங்களுடைய கணவருக்கு நிலைக்கும் அப்படின்றது ஐதீகம். அப்படிதான் இங்க இருக்கக்கூடிய மதுரை மக்கள் எல்லாரும் இந்த திருக்கல்யாணத்தை பார்க்க வந்திருக்காங்க. இதை பாருங்க, கூட்டத்தை பாருங்க. சித்திரை திருவிழால மாசம் இந்த வெயில் ஆரம்பிச்சு கொளுத்துது. பட் இந்த கொளுத்துற வெயிலையும் மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு திருக்கல்யாணத்தை கண்டிப்பா பார்க்கணுன்றதுக்காக இத்தனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பாஸ் வாங்க முடியாம இல்லை, எப்படியும் நம்ம பார்த்துட்டா போதும். உள்ள போய் நின்று கூட திருப்தியா பார்க்க முடியாது. நம்ம வெளியே நின்னாலே சாமியை நல்லா பார்த்துடலான்றதுக்காக தான் இத்தனை பேர் வெயிட் பண்ணி இங்கே பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அன்னதானம் போயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தாலி பிரித்து கோத்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அம்மனுக்கு தாலி பிரித்து அம்மன் தாலி கட்டும் போது அவங்களும் வந்து அவங்களுடைய கணவர் கையால் தாலியை கட்டிப்பாங்க. இதை பாருங்க, எல்இடியில் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணத்துக்கான இதை பாருங்க ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கா. கரெக்டா அங்க அம்மனுக்கு தாலி கட்டும் போது இங்க எல்லாரும் தாலி கட்டிடுவாங்க. பொதுவாகவே கல்யாணன்றது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு லைஃப்பில். மதுரை மட்டும்தான் கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி அழகு பார்த்த ஒரு ஊர். ஸோ அப்படி ஒரு முக்கியமான நாள் அன்னைக்கு நம்ம இன்னைக்கு மதுரையில் இருக்கோம். ஸோ மக்கள் எல்லாருமே காத்திருக்காங்க. மீனாட்சி கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணம் நடக்க இருக்கு. பல ஊர்ல இருந்து பல மக்கள் வந்து இன்னைக்கு இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ கோவிலுக்குள்ளே பாஸ் கிடைக்காதவங்க வளாகத்திலேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட் பண்ணி இந்த இடத்துலயே நின்று அம்மனுக்கு தாலி கட்டும்போது அவங்களும் வந்து அவங்களுடைய மாங்கல்யத்தை மாற்றோம். அப்படிதான் இன்னைக்கு இந்த திருக்கல்யாணத்தில் ரொம்ப நிறைய மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அம்மனுக்கு வந்து திருக்கல்யாணம் நடந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாரும் இந்த வேகாத வெயிலில் வெயிட் பண்ணி பார்க்கறது மீனாட்சி. தாயே மீனாட்சி உன் கல்யாணத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் இத்தனை மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கல்யாணம் நடந்துடும். இந்த டைம்ல பயங்கர வெயிலா இருக்குன்றதுக்காக அங்க பாருங்க விசிறி தாத்தாலாம் வந்திருக்காரு. அதாவது விசிறி தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை தாண்டி பல மக்கள் அது இந்த வெயில்ல கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக விசிறத்துக்காக வருவாங்க. அவங்களை காட்டுறேன், இந்த சொன்னா. ஸோ இந்த வெயில்ல எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக இந்த மாதிரி நிறைய பொது தொண்டு செய்யக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது பாருங்க, அவங்க எல்லாம் அழகா விசிறி பாருங்க விசிறாங்களா. இதை பாருங்க, பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு கையில் பார்க்க அழகா இருக்குப்பா. தாத்தா வந்து பொட்டெல்லாம் வச்சு ரெடி ஆகுறாரு. அவங்க வீட்டு கல்யாணம்ல, கல்யாணத்துக்கு வரும்போது சந்தனம் குங்குமம்லாம் வச்சு மஞ்சள்லாம் கொடுத்து கல்யாணத்தை வெல்கம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவங்க வீட்டு கல்யாணமாக தான் இதை பார்க்குறாங்க. ஸோ ஏகப்பட்ட மக்கள், பார்க்கவே மேசிவான கிரவுட். இது பாருங்க, கோபுரம், ராஜகோபுரம் கரெக்டாக நம்ம கிழக்கு கோபுரத்துக்கிட்ட இருக்கோம்.
மக்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. திருக்கல்யாணம் நடக்க போகுதுங்க. இன்னும் கொஞ்ச நேரங்க திருக்கல்யாணம் நடந்துரும். மதுரையை அரசாளக்கூடிய மீனாட்சி, முதல் பெண் அரசி, நம்ம வீட்டு குழந்தை, மீனுக்குட்டி, இப்படி பல வகையில் கூப்பிடுவாங்க. ஸோ மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக செம வைபவமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மனுக்கு வந்து தாலி கட்ட போகிறாங்க. நம்ம கல்யாண சொக்கேஸ்வரர், சொக்கநாதர் அவருடைய கையால் இப்போ திருக்கல்யாணம் நடக்க இருக்கு. இன்னைக்கு அவங்க வீட்டு கல்யாணமாகவே பார்த்தீங்கன்னா மதுரையில் மட்டும்தான் இந்த ஜாதி மதம் இனம் இது எதுவும் பார்க்காம, ஒன்றும் இல்லை, போலீஸ் அங்கே நிற்கிறதுனால இங்கேருந்து ஒரு போலீஸ் அந்த பார்த்து மறைக்காதீங்க அப்படின்றாரு. ஸோ இந்த ஒரு விசேஷமான நாள் இன்னைக்கு தான் மதுரையில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மதுரையை பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி மதம் இனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ சாமிக்கு கல்யாணம் நடக்கும்போது அந்த அன்னதானத்துக்கான ஏற்பாடு சேதுபதி ஸ்கூலில் நடக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க. அந்த சாப்பாடு காய்கறி கட் பண்ணுற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ்னு எல்லா தரப்பு மக்களும் ஒன்றா கலந்து வந்து தான் அந்த சாப்பாடுக்கான காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க. அவ்வளோ விசேஷமான ஒரு டே. ஸோ பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாலி அங்கே கட்டும்போது எப்படி இருக்கு அந்த வைப்புன்றதை காட்டுறேன். ஐயோபா, பாருங்க, செமையா இருக்குங்க. இந்த வெயில வேர்த்து விறுவிறுத்து இருக்கும்போது இவங்க விசுறது எவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுமா? இந்த டி நகர்ல விண்டோ ஷாப்பிங் பண்ணலன்னா கூட அந்த தெருவில் அப்படியே நடந்து வந்தா இந்த சரணா ஸ்டோர், போத்தீஸ்லாம் கிராஸ் பண்ணா ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும். இப்ப இருக்கிற அடிக்கிற வெயில்ல தாத்தா விசிற இந்த விசிறியுடைய காத்து செமையா இருக்குங்க. அதை பாருங்க, தாலி கட்ட போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஏற்பாடுகள் ரொம்ப பலமா இருக்கு. தாயே மீனாட்சி அம்மா, ஸோ கரெக்டாக திருக்கல்யாணம் நடக்க போகுது. அதனாலதான் மக்கள் வந்து திருக்கல்யாணம் நடக்க போகுது, தாலி கட்ட போறாங்க. எல்லா பக்தர்களும் பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கலை கட்ட போறாங்க. கொலவ சத்தம் கொடுக்குறாங்க. கேட்டா தாலி கட்ட போறாங்கன்றதுக்காக. மீனாட்சி சூப்பர்ல. மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் தாலி கட்டிடுவாங்க. பாருங்க, எல்லாரும் தாலி கட்டியிருக்காங்க பாருங்க. மீனாட்சி அம்மனுக்கு அங்க திருக்கல்யாணம் நடந்த கையோட இங்க எல்லாருமே மாங்கல்யம் கட்டிப்பாங்க. செமையா இருந்தில்லங்க. நம்ம மீனாட்சிக்கு பண்ணிட்டாங்க, இப்ப பிரியா விடைக்கு தாலி கட்டுறாங்க. எல்லாரும் அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி கைதெல்லாம் தட்டுறாங்க பாருங்க, செமையா இருக்குல்ல. எல்லாம் பயபக்தியா அவங்க எத்தனை பேர் தாலி பிரிச்சு மாத்துறாங்க பாருங்க. இதை பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு. நம்மனுக்கு தாலி கட்டின அடுத்த நிமிஷம் எல்லாரும் தாலி பிரிச்சு மாத்திருவாங்க. மீனாட்சி அம்மனுடைய அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இன்னைக்கு மீனாட்சி சொக்கேஸ்வரர்
அவருடைய திருக்கல்யாணம் நடந்திருக்கு. மீனாட்சி சொக்கநாதருடைய திருக்கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடந்து முடிஞ்சுது. பக்தர்கள் எல்லாரும் அவங்க மனம் குளிர சாமியை தரிசனம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் எல்லாம் பாக்கியமும் கிடைக்கட்டும்.